சினிமாவில் எத்தனையோ காமெடி நடிகர்கள் இருந்தாலும் கூட ஒரு சிலரை நம்மளால் மறக்க முடியாது. அந்த வகையில் மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி நல்ல ஒரு வரவேற்பை மக்களிடையே பெற்றவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எம்எஸ் பாஸ்கர் அவர்கள். இவர் பார்க்கிங் திரைப்படத்தில் மிகப்பெரிய அளவில் வேறு மாதிரியான ஒரு கேரக்டரில் நடித்து எல்லோரையுமே ரொம்பவே கவனத்தை ஈர்த்திருப்பார். அவருக்குள்ளே இப்படி ஒரு நடிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார். வில்லனான கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை காமெடியாக இருந்தாலும் சரி, இல்லை குணச்சித்திர வேடங்களில் நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு சூப்பராக நடிப்பார். 36 வயது நிலையில் இவர் ஜோதிகா கூட பேசக்கூடிய அந்த சில விஷயங்கள்லாம் நம்மளால் நிச்சயமாக மறக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரியாக அவருடைய மனநிலை அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய அளவில் இவர் தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி நடிகராக கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இவங்களுடைய மகள் ஐஸ்வர்யா பாஸ்கரன், இவங்க தன்னுடைய நீண்ட நாள் நண்பர் அகுல் சுதாகர் அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2021 திருமணம் பண்ணாங்க. 2019 என்கேஜ் ஆயிடுச்சு. இருந்தாலும் கொரோனா காரணமாக இவங்களுடைய திருமணம் தள்ளி போயிருந்தது. இது எல்லோருக்குமே தெரியும். அதே போல் எம்எஸ் பாஸ்கர் அவர்களினுடைய இரண்டாவது மகன் பார்த்தோன்னா விஜய் சேதுபதி அவர்களினுடைய 96 படத்தில் ரொம்பவே சிறு வயது விஜய் சேதுபதியாக நடித்து கலக்கியிருப்பார். ஆக மொத்தத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா பாஸ்கரன் அவர்கள் இப்போ தான் கன்சீவாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல்ல தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க அழகாக. அதற்கப்புறமா பார்த்தோன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லி வந்துட்டுருக்காங்க. அம்மா கிட்ட சொல்கிறாங்க, விதவிதமாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்கிறாங்க. அதற்கப்புறம் அப்பா அவங்க எக்ஸைட் ஆகக்கூடிய அந்த தருணம் மிகப்பெரிய அளவில் பார்க்கக்கூடிய நம்மளுக்கே ரொம்பவே பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. யாராக இருந்தாலும் தாத்தா பாட்டி ஆக போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக சந்தோஷம் இருக்க தான் செய்யும். ஆனால் இங்கே இவங்க காட்டக்கூடிய அந்த அழுகை கலந்த சந்தோஷம் எந்த அளவுக்கு ஐஸ்வர்யா மீது எல்லோரும் பாசமாக இருக்காங்க, அந்த குழந்தை எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க அப்படின்றது நிச்சயமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஐஸ்வர்யா பாஸ்கரன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நம்மளுடைய சார்பாக அவங்களுடைய இந்த டெலிவரி நல்லபடியாக நடக்கணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.